ஹலோ மக்களே, வியானா உள்ளர போனதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பார்வதி மற்றும் கமருதீனோட ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பி. ஏன் அப்படின்னா, வெளியிலிருந்து அவங்க ரெட் கார்டு கொடுத்ததுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்த ஒரு ஆள். ஸோ அதனால் உள்ளர போய் சாண்ட்ராவை போட்டு பொலன்னு பொழக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. உள்ளரையும் போனாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வியானாவுக்கு முன்னாடி எத்தனையோ கண்டஸ்டன்ட் போயிருக்காங்க. ஆனால் வியானாவை ஏன் முதல்ல அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்குது? அதுவும் நீங்கள் பார்வதியை பற்றி பேசக்கூடாது, பேரை எடுக்கக்கூடாது, கமருதீனை பற்றி பேசக்கூடாது, பேரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் உள்குத்தாக குத்திட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா கிட்ட விட்டுருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சும்மா ரொம்பலாம் பண்ணாதீங்க, அதான் வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன நடிப்பு வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம சாண்ட்ராக்கா போய் உக்காந்து ஓன்னு அழுக. ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்ஸ் முன்னாடியும் ஐயோயோ என்னை இப்படி சொல்கிறாங்க, நான் நடிப்பு அரக்கியா, நான் நடிச்சேனா என்னை ஏன் இப்படி கொஷின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவர்கள் பார்த்திங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ட்டுங்கிட்டலாம் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா இப்படி தான் நடக்கும், ஓகேவா? கர்மா இஸ் பூமரங் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் சாண்ட்ரா அவர்கள் பண்ணியிருக்காங்க. பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது, அதே போல் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. அவனுங்க பண்ணது பெரிய குற்றம் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கான தண்டனை ரெட் கார்டு அது கொடுக்கப்பட்டு விட்டது. அவங்க போய் அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் என்ன ஃபர்தராக என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி கவலையே கிடையாது, ஓகேவா? அவங்க பண்ணதுக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் சாண்ட்ரா அவர்கள் ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை தான் மக்களால் ஜீர்ணிக்க முடியல. சாண்ட்ராவோடைய விஷயத்துக்காக பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு பாதி பேரால் நம்பவும் முடியல. இதில் என்ன ஹைலைட்டான ஒரு விஷயம்னா, நீங்கள் எபிசோடு பார்த்துட்டு சும்மா ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் புரியாது. நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கட்டட் வெர்ஷனில் எவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் தெரியுமா? எவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் தெரியுமா? அதெல்லாம் என்ன? வியானா அவர்கள் இன்னும் தெரிக்க விட்டுருக்காங்க. அதெல்லாம் என்ன? அதுக்கு அரோரா அவர்கள் எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, விக்ரம் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெல்லாம் பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா உள்ளர போகிறாங்க, ஓகேங்களா? உள்ளர போயிட்டு பார்வதி மற்றும் கமருதீனை பேசக்கூடாது, அவங்கள பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்களே சொல்லி அனுப்பிச்சிருக்காப்புல. ஸோ அதனால் வியானா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பேரவே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மோஸ்ட் இல்லை, லிட்ரலாக த்ரூ அவுட் அவங்க எவ்வளோ நாட்கள் இருக்காங்களோ அத்தனை நாட்கள் அந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இதனை தொடர்ந்து அப்பப்போ பார்த்திங்கன்னா ஊமை குத்திக்கிட்டே வந்திருந்தாங்க. ஸ்கேம்ட்ரா நீங்களா, ஐயோப்பா சாமி, செம நடிப்பு, நீங்கள் சீரியல்லாம் போனீங்க அப்படின்னா செம்ம வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு நடிப்பு வருது அப்படின்ற மாதிரி வியானா கலாச்சுட்ருப்பாங்க ஒரு இடத்துல. அதே போல் நேரடியாக சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சதில்ல, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதே கான்வர்சேஷனில் சாண்ட்ராவை பார்த்து வியானா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதுதான் வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே, எப்படி அதுதான் வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? அதான் வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலாக சாண்ட்ராவுக்கு குத்திக்கிட்டே வந்திருக்கு. ஓகே, நம்மளை ஏதோ ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு தப்பாக வெளியே போயிட்டுருக்கு, நம்மளை சந்தேகப்படுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்து லிட்ரலாக நம்மளுடைய விக்ரம் கிட்ட தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த லிவிங் ஏரியாவில், ஓகேவா, சோபாவில். அப்போ சொல்கிறாங்க, வியானா சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி, எப்படியோ ஒன்று அனுப்பிச்சிட்டிங்க 2 பேரை சேர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல, ஏன் இப்படி சொல்கிறாங்க வியானா அப்படின்ற மாதிரி பவ்யமாக வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க முகத்தை, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரோரா, விக்ரம், நம்மளுடைய சாண்ட்ரா போய் பார்த்திங்க அப்படின்னா அரோரா விக்ரம் கிட்ட பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வியானா அவர்கள் சொன்ன விஷயத்தை சொல்கிறாங்க. வியானா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதை தான் வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன நடிப்பு வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்போ கானாவின் பக்கம் இருந்து என்ன தெரியுமா சொல்லியிருப்பார், ஆமாம் அவங்க அப்பத்துலேருந்தே எனக்கு தெரியும், அவங்க இப்படி தான் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி கானாவின் பார்த்திங்க அப்படின்னா சர்காஸ்டிக்காக சொல்லியிருப்பாங்க. இவங்களும் சர்காஸ்டிக்காக சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை போய் அரோரா கிட்டேயும் விக்ரம் கிட்டேயும் சொல்லி அழுதுட்டுருக்காங்க. இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க,
நான் வேணுத்துக்கு இருந்தால் அவங்க 2 பேரும் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இட்ஸ் மீன்ஸ் பிளான் பண்ணி வெளியே அனுப்பிச்ச மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது விக்ரமுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவருக்கு ஒரு மைண்ட் வந்து வந்துருச்சு, ஒரு வேளை இருக்குமோ, ஒரு வேளை இருக்குமோ, இல்லையே வியானா பொய் சொல்கிற பொண்ணு கிடையாது, ஒரு வேளை இருக்குமோ, வெளியிலேருந்து வேறு பார்த்துட்டு வந்திருக்கா, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க போயிட்டார். பட் அரோரா வந்து முட்டு கொடுக்குறாங்க. எப்படி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை நோ அவங்க சொல்கிறதுக்காகலாம் நீங்கள் வந்து கேட்காதீங்க. விஜய் சேதுபதி சாரே என்ன சொல்லுவார், அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எப்பயுமே வீக்கெண்ட் டேஸில் வந்து அதை பற்றி பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி மறுபடியும் பேசக்கூடாதுன்னு வந்து சொல்லிடுவாங்கல்ல. ஒன்ஸ் ஜஸ்டிஸ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அதை பற்றி பேசக்கூடாது, மறுபடியும் அதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கோர்ட்டு டாஸ்கில் தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அந்த மாதிரி வந்து இருக்கும், அவங்க அப்படி பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து மண்டிக்குள்ளே போட்டெல்லாம் குழப்பிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விக்கல்ஸ் வந்து அமைதியாகவே இருக்காப்புல. ஏன் இருந்தார் அப்படின்னு தெரியல. மேபி அவர் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, நம்மளை ஒரு வேளை வந்து இவங்களோட நடிப்புக்காக நம்மளை வந்து போட்டு தள்ளிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலாக அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். சரி, இவர் தான் இப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் அஃப்கோர்ஸ் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ ஊமை குத்திகிட்டே வந்திருக்காப்புல. என்றைக்கு குத்துனார் தெரியுமா? கமருதீன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே, கமருதீன் எங்கேயோ நின்றுக்கிற போது இவங்க வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து ஒரு மாதிரி பயந்த மாதிரி வந்து பண்ணாங்க இல்லையா? அப்பயே வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத் வந்து கேட்டிருப்பாப்புல, சாண்ட்ரா உனக்கே ஓவராக தெரியலையா சாண்ட்ரா, அவன் எங்கேயோ இருக்கான், அவனை பார்த்து நீ இப்படி பண்ணுற பரவாயில்லையா சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். லிட்ரலாக கேட்டிருப்பார் அவர். புரியுதுங்களா? ஸோ எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து ஊமை குத்திட்டு தான் வந்து இருக்காப்புல. இதில் வியானா வேறு வந்துட்டாங்களா, ஜாயின் டுகெதர் மாதிரி 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி விட்டாங்க. இதனால் வந்து சாண்ட்ராவுக்கு வந்து ஒரு மாதிரி அழுக வந்து எமோஷன் ஆகி என்னை வந்து நடிப்புன்னு சொல்கிறாங்க, நான் என்ன நடிச்சிருப்பேனா, என்னோடய எமோஷன்ஸ் என்ன இப்படி யோசிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன தெரியுமா முக்கியமான ஒரு விஷயம், சபரிநாதனும் அகேன்ஸ்டாக மாறிட்டுருக்கான் மக்களே. உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சபரிநாதனும் வினோத் அவர்களும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வினோத் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இல்லை இவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு ஆள் தான், கொஞ்சம் கோளாறான ஒரு ஆள் தான். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நைட்டெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்ஷீட்டை தூக்கிட்டு வெளியே போயிட்டு படுத்து பொண்ணு என்னை தூங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் விஜய் சேதுபதி சார் சொன்னதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி ஆனால் கூட அமித் கூட உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ தூக்கம் வரக்கூடிய ஆள் வந்து 9 மணிக்கோ 10 மணிக்கோ படுத்து தூங்கியிருக்கலாமே, இல்லை லைட் ஆஃப் ஆன உடனே வந்து படுத்து தூங்கியிருந்துருக்கலாமே. ஸோ அவ்வளோ அவ்வளோ தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆளால் அது வேணுத்துக்குனே பண்ண மாதிரி இல்லையா? வேணுத்துக்குனே வந்து பெட்ஷீட்டெல்லாம் தூக்கிட்டு என்னை தூங்க விட மாட்டேங்கிறாங்க, என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கானா வினோத் வந்து சொல்லும்போது, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி வந்து யோசிக்கிறார், ஓ மை காட் அப்படியா, ஆமாம் இல்லை இருக்கலாம், இருந்தாலும் நம்ம வந்து அந்த நேரத்தில் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டோம், ஆனாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி அகைனஸ்டாக மாறிட்டு இருக்கு சாண்ட்ரா அவர்களுக்கு. அதாவது அவங்களுடைய சில பேர் இப்போ சோசியல் மீடியாவில் சில பேர் வந்து போட்டுட்ருக்கானுங்க. என்ன போடுறானுங்கன்னா, மற்றவங்களுடைய ஹெல்த்தோ மற்றவங்களுடைய வலியையோ நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கானுங்க. நான் என்ன கேட்குறேன், அதே விஷயந்தான். அதாவது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரியும் போட்டுட்ருக்கானுங்க. சாண்ட்ராவுக்கு முட்டு கொடுத்து பெரிய பெரிய ஆட்கள், ஓகேங்களா? அப்போ நான் என்ன கேட்குறேன், இதே திவ்யா அதே மாதிரி ஒரு கண்டிஷனில் திவ்யா கணேஷ் வந்து தலைவலிக்குது அப்படின்னு வந்து சொல்லி அவங்க டேப்லெட் வாங்கினாங்க, இல்லை டீ கேட்டாங்க, இல்லை பால் கேட்டாங்க, என்ன ஒன்று பண்ணாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சந்தேகப்பட்டீங்கல்ல சாண்ட்ரா, அதாவது உங்கள் கட்சிக்காரர் அதை சந்தேகப்பட்டாங்களா இல்லையா? அவங்களுக்கு தலைவலியே இல்லை, ஆனாலும் தலைவலின்னு சொல்லி நடித்தாங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்களே. உள்ளே இருக்கிற ஆட்கள், அதுவும் கூடயே சுற்றிட்டு இருக்க அக்கான்னு வந்து இருக்கக்கூடிய திவ்யா கணேஷ் அவர்களையே வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து சாதாரணமான தலைவலிக்கு சந்தேகப்பட்டாங்க. அவங்களுக்கு தலைவலியே இல்லை, ஆனால் வந்து அப்படி நடித்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஜட்ஜ்மெண்டெல்லாம் பார்க்கக்கூடாது, ஏன் அதை வந்து யோசிக்கக்கூடாது, இவங்க வந்து ஏன் வேணும்னே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது, பிரஜன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காப்பு இல்லையா? அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு ஆல்ரெடி வந்து வீட்டுக்குள்ளேயே 2 தடவை பேனிக் அட்டாக் வந்து வந்திருக்கான். ஓகேவா மக்களே? 2 தடவை வந்திருக்கான். 2 தடவை பேனிக் அட்டாக் வந்து ஒரு ஆளை, ஹெல்த் இல்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளை எதுக்காக நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி தான் எழுப்ப தோணுதை தவிர, ஏன் அவங்களுக்கு வந்துச்சு, எதுக்காக வந்துச்சுன்னு கேட்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிறது மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னா, இல்லை ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னா, அது பிரச்சனையோ இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டியோ அவங்களோட இது. அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம்.
அடிக்கலாம், உதைக்கலாம், என்ன வேணால் நடக்கும். அதை தான் சைன் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. அதுதான் அக்ரிமெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்களாம். அது வந்து சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுல எல்லாத்துலேயுமே அக்ரிமெண்ட், எல்லாத்துக்குமே அக்ரிமெண்ட். ஏதாவது அடிப்பட்டால் கூட வந்து அது உங்களுக்கான பொறுப்பு தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை கானா வினோத் அவர்கள் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாப்புல. ஓகேவா? ஸோ அப்போது இப்போ எனக்கு என்னென்னா பிரச்சனை தான் கேள்வி கேட்கணும். ஃபிசிக்கல் இல்னஸ் இருக்கக்கூடிய, மென்டல் இல்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நீ பிக் பாஸை விளையாட வச்சுருக்க அப்படின்னா ஆக்சுவலாக கேஸ் உன் மேலே தான்டா ஃபைல் ஆகணும். ஏன்னா நீ தான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து பார்த்து வச்சுருக்க. ஏன்னா சாண்ட்ரா வார்த்தைக்கு வார்த்தை என் புருஷனுக்காக தான் வந்தேன் அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்காங்க, பதிவு பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சிக்காக இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வரவே தேவையில்லை. இது அப்படிப்பட்ட ஒரு இடம், அடிப்பட்டாலோ உதப்பட்டாலோ அது உங்களுக்கான பொறுப்பு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான். பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருந்திருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. ஓகே மக்கள், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.